Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths, first chapter, Applications of Matrices and Determinants. Applications of Matrices and Determinants chapter குள்ளாடி உள்ள ஃபார்முலாஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபார்முலாஸில் வந்து இது பார்ட் 1 வீடியோ. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிரும். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் என்னென்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸு. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு 2x மேட்ரிக்ஸ் இல்லைன்னா 3x3 மேட்ரிக்ஸு. இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதுக்கான ஃபார்முலா எப்படின்னா, ஜஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸு. இது வந்து என்னது 2x3 மேட்ரிக்ஸு. இந்த மேட்ரிக்ஸை வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த ரோவையும் காலமையும் வந்து என்னது இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ரோ அண்டு காலம் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் என்னது ஏ டிரான்ஸ்போஸ். ஓகேவா? என்ன கிடைக்கும்? 1 4 2 5 3 6 இதுதான் வந்து என்ன ஏ டிரான்ஸ்போஸ். புரியுதா? டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. அந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து ரோவையும் காலமையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். அதுதான் வந்து என்னது டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன? ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸு. ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்கோம். தென் இதை வந்து இதுக்கு திருப்பியும் நம்ம ஒரு டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா இதுக்கு திருப்பியும் நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் தென் த ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கச்சில் என்ன கிடைக்கும்னா, திருப்பி டிரான்ஸ்போஸ் எடுங்க. அப்போ 1 2 3 திருப்பியும் ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். 4 5 6 இப்போ சேம் அந்த கொஸ்டின் ஏஏ நம்ம ஏ மேட்ரிக்ஸே நமக்கு கிடச்சிருக்கா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஏ. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து கேஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஏ டிரான்ஸ்போஸ். கேனா ஒன்றும் கிடையாது, என்னதுன்னா ஒரு ஸ்கேலார் வேரியபிள். ஜஸ்ட் ஒரு 5ன்னு எடுத்துக்கோங்க. 5 இன்டு 1 2 3 4. ஓகேவா? இதுதான் இந்த 5ங்கிறது தான் என்னது ஸ்கேலார் வேரியபிள். இந்த ஸ்கேலார் வேரியபிளையும் இந்த மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கிடைக்கிற ஆன்சருக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி டிரான்ஸ்போஸ் எடுக்கிற ஆன்சரும் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஏஇஏ டிரான்ஸ்போஸ் எடுத்து அதுக்கப்புறமா வந்து 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணுற ஆன்சரும் வந்து ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? இதுதான் வந்து கேஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு ஏ டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகேவா? ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பின்னு ஒரு மேட்ரிக்ஸு. இந்த 2 மேட்ரிக்ஸையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். ஓகேவா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ். அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பி மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து 2 டிரான்ஸ்போஸ் எடுத்த 2 மேட்ரிக்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணி வர வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து இந்த இது ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூவ் ஆகும். என்ன? ஏ ப்ளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்னது? ப்ராடக்ட்டு. ஏ இன்டு பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் அண்டு ஏ டிரான்ஸ்போஸ். சேம் அதே மெத்தட் தான். ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதும் தனித்தனியாட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏ மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு 2 மல்டிப்ளை பண்ணி வர கிடைக்கிற ஆன்சரும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து எப்படி இன்வர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணணுன்னாலே அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலராக இருக்கணும். புரியுதா? சிங்குலராக இருந்துச்சுன்னா அது வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அது வந்து நான் சிங்குலராக மட்டும் இருந்தால் மட்டும்தான் வந்து என்னது இன்வர்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். சிங்குலர்னால் என்னென்னா
சிங்குலருக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இது வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது சிங்குலர் மேட்ரிக்ஸு. புரியுதா? ஏங்கிற அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் எடுத்து ஆன்சர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது சிங்குலர் மேட்ரிக்ஸு. ஓகேவா? அப்படின்னு அப்படி டிட்டர்மினன்ட் எடுத்து அது வந்து 0வாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நமக்கு வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா? அதே இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, இந்த ஏ மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண அது வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன்வர்ஸ்னால் என்னென்னா, இந்த ஏக்கு வந்து ஏ இன்வர்ஸ்னு எழுதுவாங்க. ஓகேவா? ஏக்கு ஏ இன்வர்ஸ்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா, இதோட இந்த ஏ மேட்ரிக்ஸோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து என்னது ஏ இன்வர்ஸு. ஏ இன்வர்ஸ்னால் என்னென்னா, இந்த ஏ மேட்ரிக்ஸோட ரெசிப்ரோக்கல் தான் ஏ இன்வர்ஸு. புரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸு, இந்த நெக்ஸ்ட்டு பி ரெண்டு ப்ராடக்ட் பண்ணுறோம். இந்த பி மேட்ரிக்ஸ் என்னென்னா, ஏ மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் வந்து இந்த பி மேட்ரிக்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பின்னு ஒரு மேட்ரிக்ஸு, நெக்ஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஏ வந்து என்னென்னா பி மேட்ரிக்ஸோட இன்வர்ஸு. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் தென் வந்து ஈக்குவல் டு பி இன்ட்டு பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா ஐ. ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா அது வந்து நமக்கு வந்து ஆன்சர் என்னவா இருக்கும்? ஐயாக இருக்கும். ஓகேவா? சாரி, இது வந்து இந்த பி வந்து ஏ இன்வர்ஸு, இது ஏ தான். ஓகேவா? ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன? ஐ. இது வந்து என்னது? யூனிட் மேட்ரிக்ஸு. மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும். அதுதான் வந்து என்னது? யூனிட் மேட்ரிக்ஸு. இந்த யூனிட் மேட்ரிக்ஸு உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். புரியுதா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த இன்வர்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இது ஒரு ப்ராப்பர்ட்டி. என்னது? ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ. ஐங்கிறது என்ன? யூனிட் மேட்ரிக்ஸு. ஓகே, இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட்னா அட்ஜாயிண்ட் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஏஐஜே. ஏஐஜேனா என்னென்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸு 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட இந்த இது இடம்தான் வந்து என்னது? ஏஐ. A11 வரும். ஓகேவா? அதான் ஏஐஜே. இந்த என்னதுன்னா இந்த ஐ ரோவும் இந்த ஜே ரோவும் மீட் பண்ணதில்ல, இந்த பாயிண்ட் தான் வந்து என்னது? ஏஐஜே. ஓகேவா? இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஐத் ரோவும் ஜேத் காலமும் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த இடம் தான் வந்து என்னது? ஏஐஜே. புரியுதா? நமக்கு வந்து இப்படி நம்ம வந்து ஏஐஜே வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஏஐஜே பண்ணுறோமா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ ஐ ரோவும் ஜே காலமும் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. பேலன்ஸு நமக்கு வந்து என்னது? இன்னொரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது 5 6 8 9 இந்த மாதிரி ஒரு பேலன்ஸாக ஒரு வந்து என்னது மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இந்த மேட்ரிக்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 5 6 என்னது 8 9 இந்த மேட்ரிக்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா சப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன மேட்ரிக்ஸு? சப் மேட்ரிக்ஸு. சப் மேட்ரிக்ஸு. இந்த சப் மேட்ரிக்ஸு தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? மைனர் ஆஃப் த எலிமெண்ட்டு. இந்த A11க்கு இதுதான் வந்து என்னது? மைனர். ஓகேவா? புரியுதா? ஏஐஜேக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் தான் வந்து என்னது? மைனர். ஓகேவா? இப்போ வந்து எம்ஐஜேனா என்னென்னு புரியுதா? எம்ஐஜே தான் வந்து என்னது? இந்த 5 6 8 9 இந்த மேட்ரிக்ஸ் தான் வந்து எம்ஐஜே.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏஐஜேக்கு வந்து கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கோஃபேக்டர்னால் என்னென்னா ஏஐஜேயோட கோஃபேக்டரை என்னென்னு எடுத்துக்குவாங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் ஏஐஜே. ஓகேவா. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, -1/i+j இன்ட்டு mij. ஓகேவா. இது என்னது மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேவா. அந்த மேட்ரிக்ஸோட மைனர் பார்ட்டு. அதுக்கு கூட -1/i+j கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் வந்து என்னது கோஃபேக்டர். கோஃபேக்டர் ஆஃப் ஏஐஜேக்கு வந்து என்ன வரும், ஏஐஜ -1/i+j இன்ட்டு mij. அப்படி வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இனி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அட்ஜாயிண்ட் ஆஃப் இது தானே ஹெட்டிங்கு, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம இந்த கோஃபேக்டர் இருக்குதுல்ல ஏஐஜே, இதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா அதுதான் வந்து என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. புரியுதா. அது ஏஐஜேக்கு நமக்கு வந்து என்ன ஃபார்முலா படித்தோம், -1/i+j. இந்த நமக்கு வந்து இன்ட்டு mij. இதுதான் வந்து நம்மளுடைய ஏஐஜேயோட ஃபார்முலா. இதுக்கு வந்து நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணிடுவோம். இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்படி நம்ம அந்த டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது தான் வந்து என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. புரியுதா. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா என்ன, இந்த ஏஐஜேக்கு கோஃபேக்டர் எடுக்கிறோம்ல, கோஃபேக்டர் எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மேட்ரிக்ஸையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயையும் ஏ மேட்ரிக்ஸு மல்டிப்ளை வர ஆன்சரும் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இது ஏ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டு இன்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குமா. ஓகேவா. நம்ம வந்து ஏ மேட்ரிக்ஸு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி அதை வந்து யூனிட் மேட்ரிக்ஸுக்கு கூட மல்டிப்ளை பண்ணி வர கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஏங்கிறது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். ஓகேவா. அப்போ தான் வந்து நமக்கு வந்து டிட்டர்மினன்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி நம்ம வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா வந்து என்னது அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0வாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 0n தான் கிடைக்கும். 0 கொண்டு யூனிட் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சரும் வந்து என்ன தான் 0. அப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு என்ன வரும், ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸுக்கு வந்து நமக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்கலாம். இந்த அட்ஜாயிண்ட்னாலே வந்து என்னென்னா அது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ பார்க்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ. ஓகேவா. நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். அப்படின்னா இந்த கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துருவோம். ஓகேவா. அதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அதுக்கு இன்வர்ஸ் எடுக்கணும். இன்வர்ஸ் எடுக்கிற ஆன்சரும் இதுக்கு நமக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம்ல, என்னது ஏ மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம், அதோட ரெசிப்ரோக்கல். ஓகேவா. ரெசிப்ரோக்கலையும் ஏ மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து என்னது adjoint of A the whole inverse is equal to adjoint of A inverse is equal to 1 divided by determinant of A into A. இதெல்லாம் புக்கில் வந்து பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஜஸ்ட் மெமரி பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது கிளியராக மெமரி ஆயிரும் ஒவ்வொரு ப்ராப்ளமும் பார்க்கும்போது. இது வந்து நமக்கு வந்து பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. அதெல்லாம் அவ்வளோட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வராது. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினண்ட்டுக்கு உள்ளாடி வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ டிட்டர்மினண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னென்னா டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ பவர் n-1. ஓகேவா. டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ த ஹோல் பவர் n-1 அப்படின்னா என்னென்னா, என்னங்கிறது என்னது ஆர்டர், என்னது 2x2 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும், ஏ மேட்ரிக்ஸு த ஹோல் பவர் 2-1ன்னா என்ன, 2x2 மேட்ரிக்ஸுக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ தான். அதே இது 3x3 மேட்ரிக்ஸ்னால் ஸ்கொயர் வரும். இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ.
ஓகேவா, 2 வாட்டி ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம், திருப்பி அதுக்கும் வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ த ஹோல் பவர் n-2 இன்ட்டு ஏக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு வந்து என்னது எப்படி வரும், ஒரு ஏ மேட்ரிக்ஸ், அது வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிரும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து ஆர்டர் வந்து 3x3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா என்ன வரும், 3 - 2 வரும். இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னது ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா ஏ ஈக்குவல் டு லாம்டா பவர் n-1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இங்கே வந்து என்னதுன்னா இது ஒரு ஸ்கேலார் வேல்யூ, இதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, 5 கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா 6 கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு வேல்யூ. ஓகேவா. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ மேட்ரிக்ஸு கூட அந்த வேல்யூவை வந்து மல்டிப்ளை பண்ணணும். 5னா அந்த ஏ மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸுக்குள்ளாடி எலிமெண்ட்ஸு எல்லாமே வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி வர ஆன்சரும் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த லாம்டா பவர் n-1. லாம்டா வந்து நம்ம வந்து ஒரு 5ன்னு எடுத்துக்கோங்க. 3x3 மேட்ரிக்ஸுக்கு என்ன வரும், 5 பவர் 3 - 1 இன்ட்டு நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ஒன்று கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அப்போ வந்து என்ன வரும், இது வந்து 5² தென் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏஏ எழுதிக்கணும். புரியுதா. இது இந்த ஃபார்முலா இந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து adjoint of a டிட்டர்மினண்ட்டுக்குள்ளாடி டிட்டர்மினண்ட் ஆஃப் adjoint of a is equal to என்னன்னா டிட்டர்மினண்ட் ஆஃப் a the whole power n-1 the whole square. ஓகேங்களா. இங்கே வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு adjoint of a டிட்டர்மினண்ட் ஆஃப் adjoint of aன்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து டிட்டர்மினண்ட் ஆஃப் a பவர் n-1. அது இது 2 times டிட்டர்மினண்ட் ஆஃப் adjoint of a is equal to determinant of a the whole power n-1 the whole square. 2 times கொடுத்துருக்கனால ஸ்கொயர் வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மெமரியில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து adjoint of ஏக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து கண்டுபிடிச்சிப்போம். இங்கே வந்து என்னது adjoint of ஏக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதும் இது வந்து என்னது ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. இதுவும் வந்து என்னது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் மெமரியில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னது இங்கே வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஏங்கிற ஒரே ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸை தான் பார்த்தோம். இங்கே வந்து ஏ அண்ட் பி 2 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஏ அண்ட் ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறமா அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுவும் இந்த பி மேட்ரிக்ஸை தனியாக அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏ மேட்ரிக்ஸுக்கு தனியாக அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி கிடைக்கிற 2 அதுக்கப்புறமா மல்டிப்ளை பண்ணணும். அப்படி கிடைக்கிற ஆன்சரும் இதில் கிடைக்கிற ஆன்சரும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்சஸ் ஆஃப் மேட்ரிக்ஸு. ஓகேவா. ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோன்னே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்வர்ஸ்னால் என்னது, ஏக்கு ஏ இன்வர்ஸ்னால் என்னது, அதோட ரெசிப்ரோக்கல்னு சொன்னேன். இந்த ஏ இன்வர்ஸ் வந்து எப்போவுமே வந்து அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். நமக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஓகேவா. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லி தந்தேன். ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு யூனிக் மேட்ரிக்ஸ். ஓகேவா. ஒரு ஏ மேட்ரிக்ஸையும் அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஓகேங்களா. நமக்கு வந்து ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மெமரி பண்ணிக்கோங்க. என்னது, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இது மாடுலன்ஸ்ன்னு ரீட் பண்ணக்கூடாது. மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது என்னது டிட்டர்மினன்ட். ஓகேங்களா. A inverse is equal to 1 divided by determinant of A into adjoint of A.
ஒரு ஏ மேட்ரிக்ஸு அதுக்கு டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணும்போது தான் கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து என்னது ஏ இன்வர்ஸ். இந்த ஃபார்முலாவை அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஏ இன்வர்ஸுக்கு வந்து டிட்டர்மினண்ட் எடுக்கிறோம். அப்படி எடுக்கிற டிட்டர்மினண்ட் வேல்யூ வந்து ஏ மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினண்ட் எடுத்து அதுக்கு ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஏ இன்வர்ஸ்னாலே என்ன தான் ஏ மேட்ரிக்ஸோட ரெசிப்ரோக்கல் தான். ஏ இன்வர்ஸ்னாலே என்ன தான் ஏ மேட்ரிக்ஸோட ரெசிப்ரோக்கல் தான். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னது ஏ இன்வர்ஸுக்கு டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கிறது வந்து என்ன இது டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏயோட ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா? அதே தான் சேம் இதே தான் இங்கே வந்து டிட்டர்மினண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏ மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து அதுக்கு இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணணும். அப்படி கிடைக்கிற ஆன்சரும் ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா டிரான்ஸ்போஸ் பண்ணுற ஆன்சரும் வந்து என்னது ஈக்குவலாக இருக்கும். ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் த ஹோல் பவர் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன, லாம்டா இன்டு ஏ த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை லாம்டா இன்டு ஏ இன்வர்ஸ். ஓகேங்களா? இது என்னென்னா வந்து இன்வர்ஸ்னாலே அதுக்கு வந்து ரெசிப்ரோக்கல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லாம்டாங்கிறது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. 5ன்னு எடுத்துக்கோங்க. 5ன்னு எடுத்தோன்னா 5a த ஹோல் இன்வர்ஸும் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 5 இன்டு ஏ இன்வர்ஸும் வந்து ஈக்குவல் டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஃப்ட் கேன்சலேஷன் லா. ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி உள்ள லா. அப்படின்னா என்னென்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி. இது வந்து ஏயும் கேன்சல் ஆகி பி இஸ் ஈக்குவல் டு சின்னு இருக்குது. ஓகேங்களா? இது எப்படி கேன்சல் ஆகுதுன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஏக்கு வந்து ஏ இன்வர்ஸு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஏக்கு ஏ இன்வர்ஸ் எடுத்து நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து என்னது ஏக்கு ஏ இன்வர்ஸு மல்டிப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சி. இப்போ வந்து நமக்கு வந்து ஏ இன்டு ஏ இன்வர்ஸ், இங்கேயும் ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் இருக்குது. அப்போது ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் நம்ம என்னென்னு படித்தோம், யூனிட் மேட்ரிக்ஸு. என் ஆர்டரில் வந்து என்னது யூனிட் மேட்ரிக்ஸ். ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ்னால என்னது தான் 1 1 0 0 1. அந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 1 1 இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பி மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன தான் கிடைக்கும், பி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஒன்று கொண்டு எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தானே வரும். அதே மெத்தட் தான். அப்படி தான் வந்து நமக்கு வந்து இந்த ஏ கேன்சல் ஆகி பி ஈக்குவல் டு சின்னு கிடைக்கிது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரைட் கேன்சலேஷன்லாம். இதுக்கு என்னென்னா ரைட் சைடில் உள்ள ஏ வந்து கேன்சல் ஆகுது. அதே சேம் இது தான் என்னது ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கேயும் ஏ இன்டு ஏ இன்வர்ஸ். அப்போ இது வந்து என்னது யூனிட் மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த ஏ கேன்சல் ஆகி பி ஈக்குவல் டு சி. இப்போ ரைட் சைடில் உள்ளது கேன்சல் ஆகி பி அண்ட் சி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ரிவர்சல் லா ஆஃப் இன்வர்ஸ். ரிவர்சல் லான்னா என்னென்னா ரிவர்சல் லா ஆஃப் இன்வர்ஸ். இது வந்து ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணோம். ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். அப்புறம் தனித்தனியாக வந்து நம்ம வந்து இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணி வர ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நம்ம டிரான்ஸ்போஸ்லேயும் பார்த்துருப்போம். ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ டிரான்ஸ்போஸ். சேம் மெத்தட் தான் இங்கே என்னது ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான் லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ். இதே தான் நம்ம பார்த்துருப்போம். என்னவாகும், ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அங்கே என்ன பார்த்துருப்போம், ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஒரு ஏ மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். திருப்பியும் நம்ம இன்வர்ஸ் 2 வாட்டி அப்படி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து ஏ மேட்ரிக்ஸே கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இன்னொரு ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஃபார்முலா. ஓகேங்களா? நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு ஏ இன்வர்ஸுக்கு வந்து ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா, 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதில் வந்து நமக்கு வந்து ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க.
ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கு டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து என்னென்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருவாங்க. ஏன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயை வச்சு வந்து என்னது மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இங்கே என்ன ஃபார்முலா, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ரூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கூட வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இதை வந்து நமக்கு வந்து ஏ மேட்ரிக்ஸை அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ மேட்ரிக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் my determinant adjoint of A into adjoint of adjoint A. என்ன டிஃப்ரெண்ட்டு, இந்த adjoint of A வந்து 2 times பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு adjoint of Aயை இங்கே வந்து போட்டு மல்டிப்ளை பண்ணிடுறோம். இங்கே வந்து என்ன பண்ணணும்னா அந்த adjoint of Aக்கு நம்ம வந்து திருப்பி ஒரு adjoint கண்டுபிடிச்சி இந்த பார்ட்டுக்கு கூட மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் வந்து என்னது ஏ மேட்ரிக்ஸு. புரியுதா? இந்த மாதிரி 2 ஃபார்முலாவும் வந்து நம்ம வந்து நல்லா மெமரி பண்ணணும். இதை வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னென்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் டு ஜாமெட்ரி. என்னென்னா ஜாமெட்ரியில் வந்து ஒரு மேட்ரிக்ஸை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் வந்து இது வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இஃப் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐன்னு படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஏயும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து என்னதான் இருக்கும், யூனிட் மேட்ரிக்ஸாக இருக்கும். அது வந்து ஏ மேட்ரிக்ஸை வந்து அப்படி இருந்துச்சுன்னா அந்த நமக்கு வந்து கொடுத்துருக்க ஏ மேட்ரிக்ஸை வந்து ஒரு ஆர்த்தோகனல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஏ மேட்ரிக்ஸையும் அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி வர்ற ஆன்சரும் வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது ஆர்த்தோகனல்னு சொல்லுவாங்க. அந்த மேட்ரிக்ஸை என்னன்னு சொல்லுவாங்க, ஆர்த்தோகனல்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி நம்ம வந்து அது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஏ மேட்ரிக்ஸு வந்து ஆர்த்தோகனலாகவும் இருந்து தென் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாகவும் இருந்துச்சுன்னா அந்த ஏ மேட்ரிக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அதோட இன்வர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? அந்த நமக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸு அது வந்து ஆர்த்தோகனலான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கு என்ன செக் பண்ணுறது, ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ. அந்த அப்படி ஆர்த்தோகனலான்னு செக் பண்ணிக்கிட்டு அது வந்து ஆர்த்தோகனலாகவும் இருக்கணும், அதே இது நான் சிங்குலராகவும் இருக்கணும். நான் சிங்குலராக இருக்குமானு எப்படி செக் பண்ணுறது, அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு. அப்படி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாகவும் ஆர்த்தோகனலாகவும் இருந்துச்சுன்னா அது எப்படி ப்ரூஃப் ஆகும்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் டு கிரிப்டோகிராஃபி. ஓகேவா? அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் டு கிரிப்டோகிராஃபினா என்ன, கிரிப்டோ கரன்சி அப்படின்னு எல்லாம் நீங்கள் வந்து டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அந்த கிரிப்டோகிராஃபியில் வந்து நமக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு உள்ளது தான் இதில் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கிரிப்டோகிராஃபினா என்னென்னா வந்து ஒரு கம்யூனிகேஷன் தான். ஒரு பீப்புள்கிட்ட வந்து இன்னொரு பீப்புளுக்கு வந்து இது ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணுறது. அந்த மெசேஜ் வந்து வேறு யாருக்குமே வந்து தெரியக்கூடாது. ஓகேவா? அதனால வந்து இன்டைரக்டாக வந்து ஒரு சீக்ரெட் கீ யூஸ் பண்ணி வந்து பாஸ் பண்ணுறாங்க. இந்த சீக்ரெட் கீ வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டும்தான் தெரியும், மற்றபடி வேறு அதர் பீப்புள்ஸுக்கெல்லாம் வந்து இந்த சீக்ரெட் கீ தெரியாது. ஓகேவா? இதில் வந்து 2 ஃபேக்டர் இருக்குது. என்னெல்லாம் என்கிரிப்ஷன் அண்டு டிக்ரிப்ஷன். ஓகேங்களா? என்கிரிப்ஷன்னா என்னென்னா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு கோடு ஃபார்மில் வந்து ரிசீவருக்கு அனுப்புறது தான் வந்து என்னது என்கிரிப்ஷன்னா என்ன,
ஒரு மெசேஜை வந்து ஒரு கோடட் ஃபார்மேட்டில் வந்து ரிசீவருக்கு அனுப்புறது. நமக்கு கோடு ஃபார்மேட்னா இந்த இது கியூஆர் கோடு, பார் கோடு இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து என்னது கோடட் ஃபார்மேட்டு. இது வந்து நமக்கு எல்லாம் புரியாது. அதே இது அந்த ரிசீவருக்கும் சென்டருக்கும் வந்து அதை வந்து அந்த கோடெல்லாம் பார்த்தா இது எதுக்குள்ளதுன்னு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுதான் வந்து இந்த கிரிப்டோகிராஃபி. இந்த என்கிரிப்ஷன் என்னன்னு புரியுதா? நம்ம ஒரு மெசேஜை வந்து கோடடு ஃபார்மில் வந்து ரிசீவருக்கு அனுப்புறது தான் வந்து என்னது என்கிரிப்ஷன். இதை வந்து என்கோடிங் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிக்ரிப்ஷன்னா என்னென்னா வந்து நமக்கு வந்து ரிசீவர் சைடில் வந்து ஒரு கோடடு மெசேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு கோடடு ஃபார்மேட்டில் ஒரு மெசேஜ் கிடைக்கும். அதை வந்து ஒரிஜினல் ஃபார்மேட்டில் வந்து மாற்றி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதுதான் வந்து என்னது டிக்ரிப்ஷன். ஓகேங்களா? அது வந்து டீகோடிங் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? என்கிரிப்ஷன்னா வந்து கோடடு ஒரு மெசேஜை வந்து கோடடு ஃபார்மேட்டில் வந்து அனுப்புவாங்க. டிக்ரிப்ஷன் என்னது அங்கே வர அவங்களுக்கு ரிசீவருக்கு வந்து அந்த கோடு ஃபார்மேட்டை வந்து ஒரிஜினல் மெசேஜாகவே இது பண்ணுறது. புக்கில் வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெல்கம் கொடுத்துருக்காங்க. வெல்கம்ங்கிறது ஒரு மெசேஜ். இதை வந்து 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி தனித்தனியாக பிரித்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வெல்கம்க்கு வந்து என்னென்னா இந்த A to Z நம்ம ஆல்ஃபபெட்டில் வந்து இந்த டபிள்யூக்கு என்ன வேல்யூ 23, ஈக்கு என்ன வேல்யூ 5, தென் வந்து எல்லுக்கு என்ன வேல்யூ 12. ஓகேங்களா? இப்படி 23, 5, 12. ஓகேங்களா? அந்த WELக்கு இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோடோட மேட்ரிக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து என்கோடிங்க்கு வந்து ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்கோடிங்க்கு ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மேட்ரிக்ஸுக்கு கூட மல்டிப்ளை பண்ணுவாங்க. மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் வந்து என்னது கோடட் ரோ மேட்ரிக்ஸு. புரியுதா? இதுதான் கோடட் ரோ மேட்ரிக்ஸு. ரிசீவருக்கு வந்து இது வந்து சென்டர் அனுப்புறது. ஓகேங்களா? இனி ரிசீவருக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து இந்த கோடு தான் வந்து ரிசீவருக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ரிசீவர் வந்து அதை வந்து ரிசீவருக்கு என்னது 5, 10, 15. ஓகேங்களா? இப்படி ஒரு கோடட் மெசேஜ் கிடைக்கிது. அதை வந்து அவருக்கு வந்து ஒரிஜினல் மெசேஜாக மாற்றணுன்னா இந்த என்கோடிங் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த என்கோடிங் அதான் ரிவர்ஸில் கால்குலேட் பண்ணுறதுக்கு. அப்போது இந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணணும். இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணி அதை வந்து இந்த கோடோட ரோ மேட்ரிக்ஸுக்கு கூட வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. மல்டிப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரிஜினல் மெசேஜ் திருப்பி கிடைக்கும். என்னது 23, 5, 12ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 23, 5, 12னா என்னது WEL. ஓகேங்க? இதே மாதிரி தான் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு ஒரு லெட்டரு, அதோட இந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து அதோட நம்பர் என்னென்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸு. இந்த ரெண்டு இதுவும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் வந்து கோடடு ரோ மேட்ரிக்ஸு. ஓகேங்களா? இது வந்து சென்டர் அனுப்புறது. அதுதான் வந்து என்கிரிப்ஷன். ஓகேங்களா? இப்போ வந்து ரிசீவருக்கு வந்து என்ன கிடைக்கும்னா இந்த கோடட் ரோ மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேட்ரிக்ஸை வந்து அதுக்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு கூட இதை மல்டிப்ளை பண்ணுவாங்க. இந்த கோடட் ரோ மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது ஆன்சர் என்ன கிடைக்கும், அதுதான் வந்து அவங்களோட ஒரிஜினல் ஃபார்மில் வந்து கிடைக்கும். அதுதான் என்னது WEL. இதுதான் வந்து என்னது டிக்ரிப்ஷன். ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸுக்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸுக்கு உள்ள ஃபார்முலாஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்துக்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.